நம்மள நெறைய பேருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு விஷயத்த பார்த்து இது இப்படிதான்னு அஸ்யூம் பண்ணிட்டு ஜட்ஜ் பண்ணிருவோம். ஃப்ரெண்ட் மெசேஜ்க்கு ரிப்ளை பண்ணல. உடனே இவன் இக்னோர் பண்றான்னு நெனைப்போம். டீச்சர் எக்ஸாம் பேப்பர் கரெக்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆன்ஸரே தப்பு. உடனே இவன் நல்லாவே படிக்க மாட்டான்னு டிசைட் பண்ணிருவாங்க. பட் வாட் இஃப் நம்ம பார்க்காத நெறைய விஷயத்துல உண்மை மறைஞ்சிருந்தா? பிஃபோர் கெட்டிங் இன்டு இட், திஸ் இஸ் வித் மீ எஸ்கே. ஒரு நாள் கிளாஸ் ரூம்ல டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. நடுக்கடல்ல ஒரு கப்பல் பாறையில மோதி மூழ்க ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேகமா லைஃப் போட் கிட்ட போறாங்க. ஆனா அந்த போட்ல ஒரு ஆளுக்கு தான் இடம் இருக்கு. அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபை விட்டுட்டு எதுவுமே யோசிக்காம அந்த போட்ல ஏறிடுறாரு. அப்ப அந்த ஒய்ஃப் ஹஸ்பண்ட பார்த்து ஏதோ கத்தி சொல்றாங்க. டீச்சர் ஸ்டோரியை ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்லி இருப்பாங்கன்னு கேக்குறாங்க. எவ்ரி ஒன் ரிப்ளைட், ஐ ஹேட் யூ தான். அவர் ரொம்ப செல்ஃபிஷா இருக்காரு. ஆனா ஒரு பையன் மட்டும் அமைதியா இருக்கான். டீச்சர் அவன்கிட்ட நீ என்ன நினைக்கிறன்னு கேக்குறாங்க. அப்ப அந்த பையன் குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு கத்தி இருப்பாங்கன்னு சொல்றான். தட் டீச்சர் செட் கரெக்ட் ஆன்சர். இந்த ஸ்டோரி உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு கேக்குறாங்க. அப்போ அந்த பையன் இல்ல, என் அம்மா ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போறதுக்கு முன்னாடி என் அப்பா கிட்ட இப்படிதான் சொன்னாங்கன்னு சொல்றான். டீச்சர் ஸ்டோரியை கண்டினியூ பண்றாங்க. ஆஃப்டர் சம் இயர்ஸ் ஆஃப் ஹர் டெத் அவங்க பொண்ணு அவ அப்பா டைரியை எடுத்து பாக்குறா. அதுல அவ அப்பா, கப்பல் ஆக்சிடென்ட் அப்போ என் ஒய்ஃப்க்கு ஆல்ரெடி கேன்சர் இருந்துச்சு. உன்னை விட்டுட்டு நான் உயிரோட இருக்கணும்னு இல்ல, பட் நம்ம பொண்ணை பாத்துக்க யாராச்சும் ஒருத்தர் உயிரோட இருக்கணும். அதனாலதான் ஃபர்ஸ்ட் லைஃப் போட்ல போய் ஏறினேன். அதை எல்லாரும் தப்பா நினைச்சாங்க. ஆனா என் ஒய்ஃப் புரிஞ்சுக்கிட்டு குழந்தைய நல்லபடியா பாத்துக்கோங்கன்னு கத்துனான்னு எழுதியிருக்காரு. Remember, the story you see is never the full story. You may only know the cover, not the whole book. So யாரையும் அவங்க ஆக்ஷன் வச்சு ஜட்ஜ் பண்ணிடாதீங்க. Try to know the reason behind it.